மீண்டும் ஒரு முறை வணக்கம் நான் உங்களுக்கு. ஓகே 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 மேடம் நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. சரி எப்படி இருக்கா இவரை பாக்குறதுக்கு? இங்க யார் இன்னைக்கு இவரை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? யாருன்னா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு கூட்டு ஏய் மேல நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூமோ இதுக்கு முன்னாடி சூமோ பத்தி உங்க எல்லாருக்கும் எதனா தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானா வெயிட்டிங் நாங்க எல்லாரும். சரியா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ. அப்படியா? ஓகே ரெடி? நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க 5 4 3 2. ஓகே நாங்க கவுண்டரோடயே போயிடுறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரெடி 5 சத்தமா வேணும். 5 4 3 Here we go. Okay. Ready? Ready. Check. Okay. Oh test. my god. Test. Okay. Okay. Build up heavy இருக்கேப்பா. Hi, 行きます。はい。カーデルン化石でやバラバラカーデルン化石でや学んだラブラブドゥリコラブドゥナディクリコこれかいりくりこカーデルン化石でやバラバラカーデルンどうもナンドリーவணக்கம். எப்படி பாடினாரு? Oh my god. எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு பாடுவாங்க? நான் சீரியஸா எதிர்பார்க்கலனா. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாடல் கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? அவருடைய ட்ரெய்னிங் சொல்லி கொடுத்த நான் இல்ல. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க குறிஞ்சி அவர்தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு? வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க. காதல் கசக்குதையான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love failure, love is bitter song. All the boys are very happy. சிவானா பட் எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கு. என்டையர் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சுமோ தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருன்னு சொல்கிறதுக்கே 20 மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். சம்ஹவ் வி ஹேட் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர். ஸோ இட் கேம் ஆன் அ பேக்கேஜ் டு அஸ். ஸோ அதனால தான் முடிஞ்சது. ஸோ இந்த டைமில் ஐ ஷுட் தேங்க் ராஜீவ் மேனன் சார், விடிவி கணேஷ் சார் அண்ட் குறிஞ்சி சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் த சப்போர்ட் இன் ஜப்பான். இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டாக இருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி தான் குவைட்டாக உட்காந்துருப்பாரு. The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீண்டும் கொஞ்ச நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்போறாரு. பட் சிவானா மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூலாம் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்துல பார்க்கும்போதே பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. என்னப்பா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்களா? நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவானா ஒரு அமேசிங்கான ஃபைட்டர்னு நமக்கு தெரியும். லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெர்சஸ் சிவா, எஸ் வெர்சஸ் எஸ் நல்லா இருக்கு. ஓகே, தாஷி சான் தோ சிவா சான் வா இமா ஃபைட் ஷிமாஸ். அவர் ரெடி? சிவானா ரெடி? இதப்பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா? நடுல நான் தான். ஓகே ரெடி? சிவனா ஆல் ஓகேல? ஆல் பக்கா? மைக் இருடனா. ஐயோ கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வைங்க. சிவானா கொஞ்சம் சேஃபா. ஒன் மோர் டைம். ரெடி? ஓ எஸ். அப்பா ஐ லவ் யூ. நோ ஃபைட்டிங். இண்டோ ஜப்பான் ஒன்லி லவ். ஓகே ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இங்க தைரியம் தான் இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? ஓகே எனி கிட்ஸ் ஃப்ரம் ஜப்பான் want to fight? ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ். ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட பிரச்சனை இல்ல. வாங்க கூப்பிடுங்க. கம் ரெடி? எஸ். இங்க பாருங்க பெரிய விஷயம். ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? அவங்க தயாரா ஃபைட். ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ. நான் வந்து ரெஃபரி. ப்ளீஸ். ரெடி? ஓ ரெண்டு பேர் இருக்காங்களா?
இப்ப எப்படி 1 by 1 போறோமா இல்ல 3 டுகெதர். ஐயோ ஏய் இவன் என்னடா சீரியஸ் ஆயிட்டா? ஆமா ஏப்பா தம்பி. சுமோ casual fight not serious okay casual okay Okay. Last fight with her. no Ready? Okay, ready. 1 2 3 start. Hey. Join. வாங்க. என்னடா என்னைய கூப்பிடுறீங்க? சார். இந்த பீரோ நவர மாதிரியே தெரியல. ஐயோ சார் பாத்து சார் கொஞ்சம் ஓகே பார்த்து அடிபட்ட போது thank you everybody. Thank you, so sweet of you, all of you. Thank you so much. Please குழந்தைகள் எல்லாம் வந்து நல்லா கை தட்டிடுங்க. Thank you. சிவானா Thank you. Tashi, one second. So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? ரெடி மாமா. இத்தனை நாள் நீ பேசி எவ்வளவு ஹோஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன நீங்க இப்படி see எதனா ஒரு சந்தோஷம் பண்ணனும்ல யாரனா ஒருத்தர் உண்மையிலே அடி வாங்குறது. மாமா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம்ல. வா தஷி full energy, okay? நீ யாருன்னு காட்றா. ரெடி? அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கேள்வியா கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மேடம் வாங்க. Thank you குருஞ்சி சார். Thank you all of you. Chennai city, what's your favorite food in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani. Biryani, okay. And dosa. ஆஹா Butter chicken. butter chicken wow Yeah. Idli. Idli. Idli, yes. And Kingfisher beer. kingfisher Yeah. Hey, kingfisher sir what is this family event Kingfisher. இப்பதான் குழந்தைங்க படம் சொல்லிருக்கோம். சிவானா ஆனா உங்க ட்ரைனிங்கா பாத்தீங்களா? ஒண்ணே ஒண்ணு புரியுதுடா. இட்லிக்கு கை தட்டல, தோசைக்கு கை தட்டல. கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு பேரா கை தட்டறீங்க? Every night You have 10 bottle. Hello. 10 bottle. Every night 10 bottle அவர் சொல்றது package drinking water, பிஸ்லரி அது மாதிரி water bottle சொல்றாரு. ஷாக் ஆயிடு சார் நான் கொஞ்சம் கேட்டுட்டு Okay, Tashi, you travel many places, but what you really find about South Indian people, Tamil people? いろいろなところインドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけどインドでチェンナイが一番好きです。இந்தியாவில் நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு?ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்திலே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்கெல்லாம் thank you so much. But I should definitely say a big nandri to you. ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டெயின் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸா அந்த என்னுடைய சுமுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான ஒரு கைத்தற கொடுக்கலாமா, நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you Sumo. Thank you so much. Wishing you all the best. So சிவானா, நீங்க மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இன்னொரு பர்சனை வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாலில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக உங்களெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. ஓகே, ஸோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி So let's welcome with lots of love நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, இல்ல
ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேண்டட் இருக்கும். and அதுக்கு பின்னாடி இந்த மாபெரும் மனிதர் இருப்பாரு. ஸோ மீண்டும் முறை டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம் and வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ we are all waiting for you. What do you have to say for us? அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோஷிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசுமென் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமென். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டயும் சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நீங்க தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பற்றி, ஜஸ்ட் ஃபார் த ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ்
வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா? கண்டிப்பா. இல்ல இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷரோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில இருந்து கேட்டோம், என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னாரு. ஆமா சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தினுடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ் சூப்பர். இந்த டைம்ல ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்து குறிஞ்சி சார் இருக்காரு. குறிஞ்சி சார் ஒரு வார்த்தைகள் about sumo and about this movie. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, கோஷிமின் இவங்கெல்லாம், அஃப்கோர்ஸ் பிடிவி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும் பல, அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளியை விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது இப்போ ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார், ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சார். அஃப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷிமின் சார். இதுக்கு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்காது, ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐஸ்வரி சார், ஐஸ்வரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்கள் டீம்லேருந்து சொல்லிக்கணும். நாங்கள் அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க, டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவர், அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜா சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பான்ல சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி வெரி இல்ல நான் கூட மைக் எடுத்து பயங்கரமா ஏதோ சொல்ல போறேன்னு கேட்டது கட்சி நம்மள இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். நீங்க இல்லனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சுமோ பார்க்கிறதுக்காக 25th தியேட்டர்ஸ் ஹிட் பண்ண போது. சோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அதோட we'll call the cast and crew. நம்ம வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25th இட்ஸ் எ கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில்
ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி, அதுக்கு அடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வரி சார், தேங்க்யூ குறிஞ்சி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.